ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு கீரை, பெரும்பாலும் நம்ம சமைக்காத ஒரு கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சூப் செய்ய போகிறோம். இந்த சூப்பை வந்து வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறதுனால இடுப்பு வலி, கை கால் வலி, குடைச்சலெல்லாம் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. குறிப்பாக பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு இதை சாப்பிட்றதுனால ரொம்பவே நார்மல் ஆகிடும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் இது வந்து வெளியேற்றுது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை, கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட இது வந்து வெளியேற்றிடுது. ஸோ இப்போ இந்த சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அகத்திக்கீரை வந்து யார் யார் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் கீரையை வந்து சேர்த்துடலாம். அகத்திக்கீரையை வந்து ஆஞ்சி அதை நல்லா சுத்தம் பண்ணி 2-3 முறை கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அகத்திக்கீரை பார்க்குறதுக்கு புளியந்தழை மாதிரி இருக்கும். இது வந்து கசப்புத்தன்மையுடையதாக இருக்கும். ஸோ நீங்கள் குழம்பாவோ அல்லது பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது இதில் கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அந்த சூப்பில் நல்லா இறங்கணும். அகத்திக்கீரை பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ மற்ற கீரைலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் அகத்திக்கீரை வந்து 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட கசப்பு தன்மையும் நமக்கு இல்லாமல் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து உங்களுக்கு குழஞ்செல்லாம் போகாது, நல்லா வெந்து வந்திருக்குமே தவிர உங்களுக்கு குழஞ்சி போயிடாது. இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த சூப்புக்கு தக்காளி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் 1/2 தக்காளி வந்து வெங்காயத்து கூடவே போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கரைசல் நம்ம சேர்க்கறதுனால இந்த சூப்புக்கு வந்து ஒரு நல்ல கெட்டிப்பதம் கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் 1 கப்பு தேங்காய் பால்னாலும் சேர்த்துக்கலாம், அல்லது அரிசி மாவு கரைசல்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு 4 கொதி விட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு நிமிஷத்தில் அகத்திக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரையை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த சூப்பை காலையிலையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ இளம் சூட்டில் குடிங்க. வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுனால இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு பலகீனம், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கும். அது மாதிரி பிளட் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நார்மலாக இருக்கும். அடுத்தது கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே தீர்வாக இருக்குங்க. பார்வை குறைவு, கண்ணில் நீர் வர்றது, கண்ணில் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, கண்ணீர் அழுத்தம் இந்த மாதிரியான கோளாறுகள்லாம் வராமல் உங்களுக்கு பார்த்துக்கும். ஆல்ரெடியே உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதே சமயத்தில் இந்த கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் எடுத்துக்கணும். மாதத்துக்கு 3லேருந்து 4 முறை எடுத்துக்கலாம். அதிகமாக வந்து சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.